ஹலோ சார், வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மூட்டு வலி பற்றிய பிரச்சனைகளுக்கு சிறந்த மருந்தாக இருக்கின்ற அந்த பிரண்டையை பற்றி பார்க்க போகிறோம். அந்த பிரண்டை எப்படி வளர்க்குறது, இதனுடைய பயன்கள் என்னங்கிறத ஒவ்வொன்றாக இந்த பதிவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. பிரண்டை நம்ம நகரத்தில் கண்ணுக்கு கிடைக்காத ஒரு பொருளாக இருக்குது. ஆனால் கிராமத்தில் வயலோரத்தில் இது கொட்டி கிடைக்கிற தங்கமாக இருக்குது. இந்த பிரண்டை அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. அந்த மூட்டில் எப்படி ஜாயிண்டாக இருக்குமோ அதே மாதிரி இந்த பிரண்டையை பாருங்கள், ஒவ்வொரு கணுவும் ஜாயிண்டாக வந்திருக்கும். இதுதான் பிரண்டை செடி. இந்த பாருங்கள், ஒவ்வொரு கணுவும் ஜாயிண்டாக, மூட்டுக்கள் எப்படி ஜாயிண்டாக இருக்கோ அதே மாதிரி ஜாயிண்டாக இது வந்திருக்கும். இது ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுகிறது. இந்த பிரண்டையை கட் பண்ணி காய வச்சு பொடியாக்கி நம்ம என்ன பண்ணலாம்னா, தோசைப்பொடியோட கலந்து தொட்டு சாப்பிட்டா நமக்கு மூட்டு வலி போகும். அதே மாதிரி பிரண்டை தோசை பண்ணலாம். இதை நம்ம மாவோட அரைச்சி நம்ம தோசையாக ஊற்றி அழகாக சாப்பிட்லாம். பிரண்டை தோசை இப்போ பெரிய பெரிய ஹோட்டலில் ஒரு ட்ரெண்டிங்காகவே இருக்குது. இந்த பிரண்டை ஊறுகாய் போட்டு சாப்பிட்லாம். இதை அந்த 4 பக்கம் 3 பக்கம் கூர்மையாக இருக்கும். அது சீவி சின்னதாக நறுக்கி நம்ம எப்படியும் எலுமிச்சப்பழம் ஊறுகாய் போடுற மாதிரி இதையும் நம்ம போடலாம். அதை போட்டு நம்ம ஊறுகாய் வச்சு சாப்பிடலாம். இதெல்லாம் நமக்கு சிறந்த மருந்தாக நமக்கு பயன்படுகிறது. இந்த பிரண்டை எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த பிரண்டை அந்த செடியில் ஒரு கணுவாக இருக்கா, ஒரு கணுவை உடைச்சிட்டு அதை மண்ணில் வச்சு ஒரு சின்ன துளை மாதிரி போட்டு அதில் வச்சு தண்ணியை ஊற்றி வளர்த்தோம்னா ஒரு வாரத்தில் இந்த பிரண்டை செடி வந்துடும். அதுக்கடுத்து அதுவாக இந்த பாருங்கள் எப்படி வளர்ந்துக்கிட்டே போகுதுன்னு. அதுவாக நீங்கள் வேண்டாம்னு சொன்னாலும் வளர்ந்துக்கிட்டே போகும். அது அவ்வளவு அழகாக இருக்கும். இந்த பிரண்டையை பாருங்கள், பிரண்டை செடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள், எப்படி வளர்ந்துக்கிட்டே போகுதுங்கிறத பாருங்கள். அது ஒரு கொடி மாதிரியே இருக்கும். அது ஒன்று கீழே பக்கத்தில் வச்சா கயிறு வச்சு கட்டி வச்சா அது மேலே படரும். அப்படி இல்லைன்னா அப்படியே தரையில் பறந்துக்கிட்டே போகும். எவ்வளோ தூரம் படர்ந்துருக்குன்னு பாருங்கள், தரையில் பறந்துக்கிட்டே போகும். இது பிரண்டை சட்னியாக கூட சாப்பிட்லாம். இந்த பிரண்டையை நம்ம தேங்காய் சட்னி செய்யும் பொழுது அந்த தேங்காய் சட்னியில் இந்த பிரண்டையை போட்டு மிக்சியில் ஆட்டி சாப்பிடும் பொழுது அது நமக்கு மருந்தாக நம்ம உடம்புக்கு போயிடும். இது பிரண்டை டீ கூட போடலாம். இதை கட் பண்ணி டீ கொதிக்கும்போது சில துண்டுகளை போட்டு கொதிக்க வச்சு சாப்பிடும் பொழுது நமக்கு உள்ள மூட்டு வலியெல்லாம் போகும். அந்த காலத்தில் 60-70 வயதில் வருகின்ற மூட்டு வலி இப்போ 25-30 வயதில் வர்றாங்க. மூட்டு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. இந்த மூட்டு ஆப்ரேஷன்லாம் இனி நீங்கள் பண்ணவே தேவையில்லை. இந்த பிரண்டையை தினத்துக்கும் உணவில் சேர்த்துக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு மூட்டு வலிங்கிறது வராது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் ஓடுற மாதிரி குடுகுடுன்னு ஓடலாம், மாடிப்படி ஏறலாம், கீழே இறங்கலாம், தாவலாம், எது வேணாலும் செய்யலாம். இதுக்கு இந்த பிரண்டை உங்களுக்கு மிக முக்கிய மருந்தாக பயன்படுகிறது. அதனால் வாழ்க்கையில் நீங்கள் இந்த பிரண்டை தமிழ் மருந்தான இந்த பிரண்டையை சேர்த்துக்கணும். இதில் பெரிய அளவு இலைகள்லாம் வராது. அந்த பிரண்டை அப்படி வளர்ந்துட்டு போகும்போது சைடில் சின்ன சின்ன இலைகள் வரும். இது நீங்கள் சட்னியாவோ இல்லை துவையலாவோ ஏதாவது செய்யும் பொழுது அந்த இலையை மட்டும் கிள்ளி போட்டு மேலாக உள்ள 3 பக்கம் கூர்மையை சீவி விட்டு அதை நாங்கள் பண்ணணும். அந்த பிரண்டையில் இந்த பாருங்கள், சின்ன சின்ன இலை தெரியுதா, அதுவும் நம்ம உபயோகிக்க தேவையில்லை. அதை வெட்டி விட்டு அந்த மற்ற பாகத்தை நம்ம பிரண்டை துவையல், சட்னி, தோசைப்பொடி, தோசை இது மாதிரி நம்ம பண்ணலாம். பிரண்டை மிகவும் முக்கியமான ஒரு மருந்தாக பயன்படுகிறது. கடையில் கூட பிரண்டை பொடின்னு விற்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது. நீங்களே இந்த பிரண்டை செடியை வளர்த்து காய வச்சு பொடியாக்கி அந்த பொடியை சாப்பிடும் பொழுது உங்களுக்கு ஆர்கானிக்காக உண்மையான பிரண்டை பொடி கிடைக்கும். ஆகையினால் நீங்கள் இது எங்கேயாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை செடியில் பண்ணி பண்ணுங்கள். அப்படி இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அதை கொடுப்பாங்க. அந்த செடியை வச்சு வைங்க. இப்போது பிரண்டையினுடைய பயன்களை பார்த்தோம், வளர்ப்பை பார்த்தோம், மூட்டு வலி எப்படி குறைக்கிறதுன்னு பார்த்தோம். நீங்கள்
இதே மாதிரி முக்கியமான அரிய தகவல்களை நாங்கள் தினந்தோறும் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் எங்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுடைய போஸ்ட் வந்து உங்களுக்கு நேரடியாக வரும். ஒரு லைக் கொடுங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்கன்னு உங்களை கேட்டுக்கிறோம். இந்த பிரண்டை வளர்ப்பை இவ்வளோ தூரம் நீங்கள் கண்டு ரசித்ததுக்கு ரொம்ப நன்றி. மேலும் இதே மாதிரி தகவல்களை நாங்கள் அடுத்தடுத்து போடுகிறோம். தேங்க்யூ. சதா கார்டன். நன்றி, வணக்கம்.